78வது சுதந்திர தின விழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றிய இஸ்லாமியர்கள். திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் வரகனேரி மஸ்ஜிதே உமர் அலி நிர்வாகம் இணைந்து 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் வரகனேரி மஸ்ஜிதே உமர் அலி நிர்வாகம் இணைந்து 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் முகமது சிராஜுதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரகனேரி மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் செயலாளர் முகமது உசேன், பள்ளி துணைத் தலைவர் நசூருதீன், துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளிவாசல் தலைவர் ராஜா முகமது வரவேற்புரை ஆற்றினார். திமுக கட்சியின் பாலக்கரை பகுதி செயலாளர் பள்ளிவாசல் முன்னாள் தலைவர் TPSS ராஜா முகமது வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், லூர்து நகர் பங்கு தந்தை சகாயராஜ், மனோஜ்குமார் சிவம் ஐயர், திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபை துணைத் தலைவர் முகமது ஷரூப் யூசுஃபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஜாதி மத இனம் என்று பாராமல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். மதங்களை பயன்படுத்தி பிரிவினையை உண்டாக்க நினைக்கக்கூடியவர்களிடமிருந்து எங்களை எக்காரணத்தை கொண்டும் பிரிக்க முடியாது என்ற ஒற்றுமையை அனைத்து மதத்தினரும் எடுத்துக்காட்டாக இதுபோன்ற மத நல்லிணக்க விழாக்களை அடிக்கடி நடத்த வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம். அதேபோல் சிறை சென்றது, போராட்டத்தில் கலந்து கொண்டது, பொருளாதார உதவி, இது அத்தனையும் இஸ்லாமியர்கள் எண்ணிலடங்கா தியாகம் செய்துள்ளனர். மேலும் சுதந்திர போராட்டத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் என்று ஜாதி மதம் பாகுபாடு காட்டாமல் அனைவரும் ஒன்றுபட்டு போராடி உள்ளனர். அந்த ஒற்றுமையின் போராட்டத்தால் தான் இன்று நம் சுதந்திர கொடியை நமது நெஞ்சில் குத்துகிறோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பேசினார். இதில் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை செயலாளர் முகமது அசத்துல்லா யூசுஃபி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் மஸ்ஜிதே உமர் அலி பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் அப்துல் ஹக்கீம் நன்றியுரையாற்றினார்.